2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்தது நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஒரு 50 ml. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியாக கொதிக்க வச்சிடணும். ஆஃப் பண்ணி முந்திரி போட்டுக்கிறோம், திராட்சை போட்டுக்கிறோம். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கப்பு 1 கிளாஸ் ரவை, 2 கிளாஸ் தண்ணி நம்ம காய வச்சுருக்கோம். 1 கிளாஸ் ரவையை வந்து நம்ம வறுக்கணும் எண்ணெயில். மிதமான சூட்டிலே கருகாமல் நல்லா வணக்கிக்கணும். வறுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியை எடுத்து ஊற்ற போகிறோம். இந்த 2 கிளாஸ் தண்ணியை வந்து கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். கலர் பொடி நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஏலக்காவும் முந்திரியும் சேர்த்துக்கிறோம். அப்பா கேசரி செஞ்சேன் உனக்காக, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறியா? எடுத்து சாப்பிடு ஸ்பூனில். சூடாக இருக்கான்னு பார்த்து சாப்பிடு. சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோ. கொஞ்சமாக சாப்பிட்டு பாரு. சூடாக இருக்கான்னு பார்த்து சாப்பிடு. கொஞ்சமாக எடுத்து சாப்பிடு. ஸோ ஓகேடா, சூப்பர்ரா.